காலை வேளையில் பரபரப்பாக அலுவலகத்திற்கு கிளம்பி கொண்டிருந்த தன் மகனிடம் சென்று லட்சுமி அம்மாள், ஏன்பா சிவா, சாயங்காலம் வரும்போது இந்த மருந்து கொஞ்சம் வாங்கிட்டு வரியா? 2 நாளாக ஒரே இருமலாக இருக்குது. சரிம்மா, நான் வாங்கிட்டு வரேன், கொடுங்க என்றபடியே, சக்தி, டிஃபன் ரெடியா? சீக்கிரம், எனக்கு நேரம் ஆகுது பார் என்று சமையலறையை நோக்கி தன் மனைவிக்கு குரல் கொடுத்தான் சிவா. ஒரு 5 நிமிஷம் இருங்க, சட்னியை மட்டும் தாளிக்கணும். என்ன சக்தி, ஏற்கனவே எனக்கு லேட் ஆகிடுச்சு, கொஞ்சம் சீக்கிரமாக ரெடி பண்ணக்கூடாதா என்றான் சற்று கடுப்புடன். எனக்கென்ன 10 கையா இருக்குது? எல்லோரையும் போல 2 கை தானே இருக்குது. நான் மட்டும் ஒருத்தியா எத்தனை வேலை தான் செய்ய முடியும்? காலையில் எந்திரிச்சு துணி துவச்சு எல்லாருக்கும் நான் தானே வடித்து கொட்டணும். அது போதாதுன்னு உங்கள் அம்மாவுக்கு வேற சேவை செய்யணும் என்று புலம்பிக் கொண்டே சட்னியை தாளிப்பது போல் தன் கணவனையும் மாமியாரையும் தாளித்து கொண்டிருந்தாள் அவள். அம்மா அம்மா, என்னோட கணக்கு புத்தகம் காணா, வந்து தேடி கொடுமா என்று சினுங்கியபடியே வந்தான் அவர்களின் 7 வயது சிறுவன் ஹரிஸ். உங்கள் அப்பாவும் உன் பாட்டியும் என் உயிரை வாங்கிறது பத்தாதுன்னு நீ வேற ஏன்டா ஹோம் ஒர்க் பண்ணிட்டு எங்கேயாவது தூக்கி எறிய வேண்டியது? அப்புறம் ஸ்கூலுக்கு போகிற நேரத்தில் வந்து என் உயிரை வாங்கு. உங்கள் அப்பா சும்மா தானே இருக்காரு, போய் கேளு என்று விரட்டினான் அவனை. அப்பா, என்னோட கணக்கு புக்கை காணோம், கொஞ்சம் தேடி கொடுங்க என்றான் அவனிடம். சரிடா கண்ணா, அப்பா தேடித்தரேன், நீ அழாத, வா உட்காரு என்று சமாதானப்படுத்தி அவன் கணித புத்தகத்தை தேடி கொடுத்து ஹரிஸை பள்ளிக்கு கிளப்பினான் சிவா. டிஃபன் ரெடி, சாப்பிட வாங்க, உங்கள் அம்மாவையும் சாப்பிட கூப்பிடுங்க. ஹரிஸ், வா வந்து சாப்பிடு, ஸ்கூல் வேன் வர நேரமாயிடுச்சு என்று தன் மகனுக்கு 2 இட்லியை ஊட்டி விடவும் பள்ளி வேன் வரவும் சரியாக இருந்தது. ஹரிஸை பள்ளிக்கு அனுப்பிவிட்டு தானும் அலுவலகத்திற்கு கிளம்பினான் சக்தி. ஏன் சக்தி, அம்மாவை ஒரு வார்த்தை சாப்பிட கூப்பிட்டா என்ன குறைஞ்சா போயிடுவ? இங்கே பாருங்க, காலையிலேயே உங்கள் கூட மல்லுக்கட்ட எனக்கு நேரம் இல்லை, எனக்கு ஆஃபீஸுக்கு நேரம் ஆகுது, உங்களுக்கு இப்போ நேரம் ஆகலையா? என் கூட சண்டை போட மட்டும் உங்களுக்கு நேரம் இருக்குமே என்றால் அவனிடம். அம்மா, நீங்கள் சாப்பிட வாங்க என்று தன் அம்மாவை அழைத்து ஒரு தட்டில் 3 இட்லிகளை வைத்து சட்னியை ஊட்டினான். அதை அமைதியாய் சாப்பிட்டு விட்டு எழுந்தாள் லட்சுமி அம்மா. வழக்கமாய் இது போன்ற சண்டைகள் நடப்பது இயல்புதானே என்று அதை பெரிதாக எண்ணிக்கொள்ளாமல் அமைதியாய் சாப்பிட்டு முடித்து விட்டு எழுந்தாள் லட்சுமி அம்மா. சிவா, சக்தி இருவருமே சாப்பிட்டு முடித்ததும் ஒன்றாகவே அலுவலகம் கிளம்பினார்கள். மாலையில் அலுவலகம் முடிந்து வந்த சிவா வாங்கி வந்த இருமல் மருந்தை தன் அம்மாவிடம் கொடுத்தான். இந்தாங்கம்மா, நீங்கள் கேட்ட இருமல் மருந்து, மதியானம் சாப்பிட்டீங்களா என்றால் உண்மையான பாசத்தோடு. மனைவிக்கு பிடிக்கவில்லை என்பதற்காக தனக்கு அம்மா இல்லை என்று ஆகிவிட முடியாதே. தன்னை 10 மாதம் சுமந்து பெற்றவளாயிற்றே. சிறு வயதிலேயே தன் தந்தை இறந்த பிறகு தன் அன்னை அவனை வளர்க்க என்ன கஷ்டப்பட்டாள் என்று அவனுக்கு தானே தெரியும். நேற்று வந்த ஒருத்திக்காக எப்படி தன் அம்மாவை அவனால் விட்டுத்தர முடியும்? ஆனால் அவனால் அவன் மனைவியையும் கட்டுப்படுத்திட முடியவில்லை. அம்மா, சக்தி பேசுகிறத எதுவும் நீங்கள் மனசில் வச்சுக்காதீங்க, எனக்காக கொஞ்சம் பொறுத்துக்கோங்க என்று சொல்லிவிட்டு அவன் தன் அறைக்கு சென்று விட்டான். போகும் தன் மகனையை பார்த்து கொண்டிருந்தாள் லட்சுமி அம்மாள். நாட்கள் செல்ல செல்ல சக்திக்கு தன் மாமியாரின் மேல் இன்னும் வெறுப்பு கூடிக்கொண்டேதான் போயிற்றே தவிர குறையவில்லை. அப்படித்தான் ஒரு நாள் லட்சுமி அம்மாவிற்கு மிகவும் உடல்நிலை முடியாமல் போனது. குடிக்க வெந்நீர் வேண்டும். தேவைப்பட சக்தியிடம் கேட்டால் அதற்கும் அவள் ஏதாவது சண்டையிடுவாள் என்றெண்ணி அவராகவே அடுப்படிக்கு சென்று அடுப்பை பற்ற வைத்து வெந்நீர் வைப்பதற்காக சிறிய பாத்திரம் ஒன்றை தேடி கொஞ்சம் தண்ணீர் ஊற்றி அடுப்பில் வைத்தார். தண்ணீர் மளமளவென்று கொதிக்கவும் அதை இறக்கிய அடுப்பை அமர்த்திவிட்டு இறக்கிய பாத்திரத்தை அப்படியே வைத்துவிட்டு வெளியே சென்று தன் மாத்திரைகளை எடுத்து வருவதற்குள் அடுப்படிக்குள் நுழைந்த ஹரிஸ் வெந்நீர் பாத்திரத்தை கை தவறி தள்ளிவிட அது அவனின் காலில் கொட்டிட அலறினான். சத்தம் கேட்டு வருவதற்குள் வெந்நீர் கொட்டிய இடம் கொப்பளமாய் போக சிறுவன் வலியிலும் எரிச்சலிலும் அழத் தொடங்கினான். சிவாவும் சக்தியும் பதறி போய் விட்டார்கள். உடனே அவனை மருத்துவமனைக்கு அழைத்து சென்று மருந்திட்டு அழைத்து வந்தார். என்னப்பா ஆச்சு? பரிதவிப்புடன் கேட்டார் பாட்டி. அவ்வளவுதான், சக்தி அலறத் தொடங்கிவிட்டான். எல்லாமே உங்களால்தான். என்ன பார்க்குறீங்க? உங்களை யார் அடுப்படிக்கு போய் இப்போ சுடுதண்ணி வைக்க சொன்னா? சரி, வச்சது தான் வச்சிங்க, அதை அப்படியேவா இறக்கி வைக்கிறது? சின்ன பிள்ளை இருக்கிற வீடாச்சு,
ஏதாவது ஒன்று கணக்கு ஒன்று ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? இல்லைம்மா, உடம்புக்கு ரொம்ப முடியலை, அதான் கொஞ்சம் சுடுதண்ணி வைக்கலாமேன்னு. ஏன், பச்சை தண்ணி குடித்தா என்ன செத்தா போயிடுவீங்க? அப்படி தான் போய் சேர வேண்டியதானே, ஏன் இருந்து என் உயிரை வாங்குறீங்க என்ற சக்தியின் கன்னத்தில் ஒரு அறை வைத்தான் சிவா. என்னடி சொன்ன? இத்தனை நாள் இது மட்டும்தான் இல்லாமல் இருந்துச்சு, இப்போ உங்கள் அம்மாவுக்காக நீங்கள் என்ன அடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. இல்லை, ஏன் நிறுத்திட்டீங்க? இன்னும் அடிங்க, அடித்து கொள்ளுங்க, நானும் என் பையனும் எப்படி போனால் உங்களுக்கு என்ன, என்ன வந்தது என்று அழுது கொண்டே உள்ளே சென்று படுத்து கொண்டாள் அவள். அம்மா, என்னை மன்னிச்சிடுங்கம்மா, அவள் இப்படியெல்லாம் பேசுனதுக்கு நானும் ஒரு காரணமாயிட்டேன் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டான். அறைக்குள் நுழைந்ததும் எழுந்து அமர்ந்த சக்தி, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்றாள். என்ன என்றான். இனிமேல் இந்த வீட்டில் நான் இருக்கணும், இல்லை உங்கள் அம்மா இருக்கணும், அதை நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க என்றால் உறுதியாக. இனிமேல் உங்கள் அம்மாவுக்கு சேவை செய்துக்கிட்டு உங்ககிட்ட அடி வாங்கிக்கிட்டு என்னால் இந்த வீட்டில் இருக்க முடியாது. உங்கள் அம்மாவை நாளைக்கு கிராமத்துக்கு அனுப்பிடுங்க, அங்கே தான் உங்களுக்கு சின்னதாக ஒரு சொந்த வீடு இருக்கே, அவங்க அங்கே போகட்டும் என்றான். சக்தி சொன்னதையே யோசித்தபடி அப்படியே உறங்கி போனான் சிவா. மேலும் 2 நாட்கள் கடந்தது. அன்று ஞாயிற்றுக்கிழமை. சக்தி வழக்கம் போல காலையில் எழுந்து வேலைகளை எல்லாம் முடித்துவிட்டு ஹரிஸை அழைத்து கொண்டு வெளியே சென்றாள். வாரம் ஞாயிறு என்றால் அம்மா, அப்பா, பிள்ளை என மூவரும் எங்காவது வெளியில் செல்வது வழக்கம். இன்று சிவா செல்லவில்லை. சக்தியும் ஹரிஸும் மட்டும் சென்றனர். அவர்கள் சென்றதும் தம் அம்மாவின் அருகில் வந்து அமர்ந்தான். அம்மா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்னப்பா, என்கிட்ட என்ன தயக்கம், சொல்லுப்பா. இல்லைம்மா, வர சக்திக்கும் உங்களுக்கும் அடிக்கடி ஏதாவது பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு. அவகிட்ட எதுவும் என்னால் பேச முடியலம்மா, அதான் உங்ககிட்ட பேசலாம்னு. சொல்லுப்பா. அம்மா, கொஞ்ச நாளைக்கு நீங்கள் எனக்கு இதை சொல்ல ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது, ஆனால் இதை விட்டால் எனக்கு வேறு வழி தெரியாததால் தாம்மா சொல்கிறேன். நீங்கள் நம்ம கிராமத்தில் இருக்க வீட்டுக்கு போய் தங்கி இருங்கம்மா, நான் உங்களுக்கு தேவையான பணத்தை அனுப்பி வைக்கிறேன். அதுக்குள்ளே சக்தியும் கொஞ்சம் சமாதானம் ஆகிடுவா. அதுக்கப்புறம் நானே வந்து உங்களை கூட்டிகிட்டு வர்றேன். அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் சமாளித்து இருங்கம்மா என்றார் சிவா. பேசிக்கொண்டிருந்த தன் மகனை பரிதாபமாக பார்த்தார் லட்சுமி அம்மா. சரிப்பா, நான் நாளைக்கே போகிறேன்ப்பா என்றார். சிவா எதுவும் சொல்லாமல் அமைதியாக எழுந்து சென்றார். மாலை சக்தி வந்ததுமே தன் அம்மாவை கிராமத்துக்கு அனுப்பி வைப்பதாக கூறினார். மறுநாள் காலை எப்போதும் போல் காலையில் எழுந்து பரபரப்புடன் அலுவலகத்திற்கு கிளம்பி கொண்டிருந்தவனிடம் வந்து ஹரிஸ், அப்பா அப்பா, பாட்டி ரூமில் காணாம்ப்பா, நான் வீடு ஃபுல்லாக தேடிட்டேன், எங்கேயும் பாட்டி இல்லைப்பா என்றதும் பதறிப்போய் எழுந்து வீடு முழுவதும் அலசினான். லட்சுமி அம்மா காணவில்லை. அக்கம் பக்கத்தில் எல்லாம் விசாரித்தான். யாரும் தாங்கள் பார்க்கவில்லை என்று சொல்லிவிட்டனர். என்ன செய்வதென்று தெரியாமல் ஆபீஸுக்கு 2 நாட்கள் விடுப்பு தெரிவித்து விட்டு 2 நாட்களாக தேடி அலைந்தார். அலைந்ததுதான் மிச்சம். எங்கு தேடியும் கிடைக்கவில்லை. அலுப்போடு வீடு திரும்பிய சிவாவிற்கு ஒரு கடிதம் வந்திருந்தது. அதில் ஃப்ரம் அட்ரஸ் இல்லாமல் இருந்தது. உடனே அதை பிரித்து படித்தான். பிரியமான மகனுக்கு, பாசமும் நேசமும் நிறைந்த உன் அம்மா எழுதுவது. நீ என்னை பற்றி கவலைப்பட வேண்டாம். நான் இங்கு ஒரு இடத்தில் மிகவும் பாதுகாப்பாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறேன். இந்த 2 நாட்களாக நீ என்னை பற்றி எந்த தகவலும் இல்லாமல் என்னை தேடி அலைந்திருப்பாய். அதற்காக என்னை மன்னிக்கவும். இங்கு வந்ததும் என்னால் உனக்கு கடிதம் எழுத முடியவில்லை. இப்போதும் கூட நான் சொல்வதை இங்கு என் கூட இருக்கும் ஒருவர் தான் எழுதுகிறார். என்னால் உனக்கும் உன் மனைவிக்கும் சண்டை, எந்த பிரச்சனையும் வேண்டாம் என்றுதான் நான் இங்கு வந்துவிட்டேன். நான் இருக்கும் இடத்தின் முகவரி கூட இக்கடிதத்தில் குறிப்பிடவில்லை. ஏனென்றால் நீ என்னை தேடி வருவது கூட சக்திக்கு பிடிக்காமல் போகலாம். அதனால் உங்களுக்கும் எதுவும் சண்டை வந்துவிடக்கூடாது என்றுதான் நானே உனக்கு அடிக்கடி கடிதம் எழுதுகிறேன். எப்போது என் கடிதம் வரவில்லையோ அப்போது என் உயிர் இந்த மண்ணை விட்டு பிரிந்து இருக்கும். அப்போது இங்கு உள்ளவர்களே உனக்கு தகவல் சொல்லி அனுப்புவார்கள். அப்போது வந்து என்னுடைய இறுதிச் சடங்கை மட்டும் நீ நடத்திவிட்டு போ. இதுதான் என்னுடைய கடைசி ஆசை. அத்துடன் அக்கடிதம் முற்று பெற்றிருந்தது. அம்மா என்று கண்ணீர் விட்டு அழுதான் சிவா. அம்மாவிடமிருந்து 3 மாதம் ஒரு முறை கடிதம் மட்டும் வந்து கொண்டே இருந்தது சிவாவிற்கு. நாட்கள் கடந்தன. ஹரிஸுக்கு 8வது பிறந்த நாள் வந்தது. தங்களுக்கு இருப்பது ஒரே பையன் என்பதால் ஒவ்வொரு பிறந்த நாளையும் வெகு சிறப்பாக கொண்டாடுவது வழக்கம். சிவாவும் சக்தியும் அதேபோல் இந்த முறையும் தன் பையனின் பிறந்த நாளை வெகு விமர்சையாய் கொண்டாட வேண்டும் என்ற ஆவலுடன் இருந்தார் சக்தி. மாலை அலுவலகம் முடிந்து வந்ததும் இதை பற்றி தன் கணவனிடம் பேச ஆரம்பித்தார்.
என்னங்க, நம்ம பையனுக்கு 8வது பிறந்த நாள் வருது. நாம் நம்ம ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ் சொந்தக்காரங்க எல்லாரையும் கூப்பிட்டு நல்லா கிராண்டாக கொண்டாடணுங்க என்றாள். சொல்லி கொண்டிருந்த தன் மனைவியிடம் சிவா, ஏன் சக்தி, இப்படித்தானே எங்கள் அம்மா என் மேலே பாசமாக இருந்திருப்பாங்க. சின்ன வயசில் எங்கள் அப்பா இல்லாமல் என்னை எங்கள் அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்து இருப்பாங்க. என்னோட சின்ன சின்ன அசைவுகளில் தானே எங்கள் அம்மா அவங்களோட உலகத்தை பார்த்து இருப்பாங்க. அப்படிப்பட்ட அம்மாவுக்கு நான் என்ன செஞ்சேன்? உனக்கு எங்கள் அம்மா பிடிக்காத ஒரே காரணத்துக்காக நான் ஒதுக்கிட முடியுமா? இப்போ கூட நான் உன் கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். ஏன் தெரியுமா? நீ எங்கள் அம்மா எனக்கு பார்த்து கட்டி வச்ச பொண்ணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் என்று கூறிவிட்டு போன தன் கணவனை பார்த்தான். ஆனால் ஹரிஷோ இந்த முறை தன் பிறந்தநாளை வீட்டில் கொண்டாடப் போவதில்லை என்றும் அநாத ஆசிரமம் அல்லது முதியோர் இல்லத்திலோ கொண்டாடப் போவதாக கூறினார். என்னடா, ஏன் அப்படி சொல்கிற என்றாள் சக்தி. இல்லைம்மா, எங்கள் ஸ்கூல் டீச்சர் சொல்லியிருக்காங்க, நாம் தினமும் நல்லா சாப்பிட்றோம், நல்ல ட்ரெஸ் பண்ணுறோம், ஆனால் அவங்களுக்குன்னு யாருமே இல்லைன்னு. நாம் பிறந்த நாளுக்கு செலவு பண்ணுறத அங்கே உள்ளவங்களுக்கு உபயோகப்படுற மாதிரி ஒருவேளை சாப்பாடு போட்டு கொண்டாடினா அவங்களுக்கு ஒருவேளை சாப்பாடு கிடைக்கும், நமக்கும் அவங்கள கடவுளோட ஆசீர்வாதமும் மாதிரியான பெரியவங்க ஆசீர்வாதமும் கிடைக்கும்னு சொன்னாங்கம்மா என்றார். அதனால் எங்கள் ஸ்கூலில் எல்லா பசங்களும் அவங்க பிறந்தநாளை அநாத ஆசிரமம், முதியோர் இல்லம் இப்படி இடங்களுக்கு தான் போய் கொண்டாடுறாங்கம்மா. இந்த என்னோட பிறந்தநாள் கூட நான் அப்படி தான் கொண்டாட போகிறேன் என்றான் ஹரிஷ். ஹரிஷ் சொல்வதை கேட்டதும் சிவாவிற்கு தன் அம்மாவின் நினைவு வந்துவிட்டது. இந்நேரம் அம்மாவும் ஏதாவது முதியோர் இல்லத்திலோ அல்லது அநாதை ஆசிரமத்திலோ தானே இருப்பார்கள் என்று இதுநாள் வரை அவன் நினைத்து கொண்டிருந்தான். இப்போது தன் மகனின் பிறந்தநாளை இது போன்ற இடங்களில் கொண்டாடினால் அங்கு தன் தாயை பார்க்க மாட்டோமோ என்ற ஏக்கம்தான் அவனுக்கு. சொன்னார் போலவே ஹரிஷ் பிறந்த நாளை கொண்டாட அநாதை ஆசிரமம் ஒன்றிற்கு சென்றார்கள். அங்குள்ள அனைவருக்கும் இனிப்புகள் கொடுத்து ஒருவேளை உணவும் அளித்து மகிழ்ச்சியாக கொண்டாடினார்கள். அந்த ஹோமிற்கு வந்த நேரம் முதல் சிவா தன் தாய் அங்கு இருக்க மாட்டார்களா என்று ஏக்கம் நிறைந்த கண்களோடு தேடினான். ஆனால் அவன் கண்களுக்கு லட்சுமி அம்மாள் தென்படவே இல்லை. சற்று நேரத்தில் அந்த ஹோமின் உரிமையாளர் வந்து ஹரிஷிடம், தம்பி, இங்கே ஒரு பாட்டி இருக்காங்க, அவங்க பேரனுக்கும் இன்னைக்கு தான் பிறந்த நாளாம், அவங்க பேரனுக்காக ஒரு பொம்மை வாங்கி வச்சதை உனக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைப்பா, நீ அவங்க இருக்க ரூமுக்கு வரியா என்றான். உடனே ஹரிஷ் சரி என்று தலையசைத்து அவர்கள் பின்னே சென்றான். அங்கு சுவரை பார்த்தபடி ஒரு வயதான மூதாட்டி படுத்திருந்தார். நிர்வாகி அவர் அருகில் சென்று, அம்மா, உங்களை பார்க்க யார் வந்திருக்கான்னு பாருங்க, இன்னைக்கு இந்த பையனுக்குத்தான் பிறந்த நாள், இங்கே இருக்கிற எல்லோருக்கும் இனிப்பு ஒருவேளை உணவும் கொடுத்து இந்த சின்ன வயசுலே அவனுக்கு தான் எத்தனை பெரிய மனசு பார்த்தீங்களா, நீங்கள் அவனுக்கு ஏதோ பொம்மை கொடுக்கணும்னு சொன்னீங்களே, அதான் அவன் உங்களை பார்க்க வந்திருக்கான் என்றார் அவர். உடனே அந்த முதியவள் இவன் புறம் திரும்பினாள். அவள் திரும்பியதுமே ஹரிஷ் வேகமாக சென்று பாட்டி என்று கட்டிக்கொண்டாள். என்ன பாட்டி, நீ இவ்வளோ நாள் இங்கே தான் இருந்தியா? ஏன் என்கிட்ட சொல்லாமலே போயிட்ட? அப்பா உன்னை காணோம்னு எங்கெங்கெல்லாமோ தேடி பார்த்தாங்க தெரியுமா? நீ வீட்டை விட்டு போன 2 நாளாக அப்பா எதுவுமே சாப்பிடலை தெரியுமா என்று தன் மழலை ததுமும் செல்ல குரலில் சொன்னான் ஹரிஷ். ஏன் பாட்டி எல்லாம் விட்டுட்டு போயிட்ட? உங்களுக்கு அம்மாவையும் அப்பாவையும் பிடிக்கலையா பாட்டி? அதான் வீட்டை விட்டு வந்துட்டீங்களா என்று வெகுளித்தனமாக கேட்டான் ஹரிஷ். அப்படியெல்லாம் இல்லடா கண்ணா, பாட்டி கொஞ்ச நாள் டூர் போயிருந்தேன்டா கண்ணா, அதான் இங்கே என்ன மாதிரியே நிறைய பேர் இருக்காங்க, அவங்களோட கோயில் குளம்னு போயிட்டு வந்தேன். இன்னைக்கு உன்னோட பிறந்தநாள் இல்லையா, அதான் நான் வந்துட்டேன். நான் இங்கே வருவேன்னு உனக்கு எப்படி தெரியும் பாட்டி என்றான். நீ இங்கே வருவேன்னு உங்கள் அப்பா தான் என்கிட்ட சொன்னான், அதான் நான் உனக்கு ஒரு பொம்மை வாங்கிட்டு வந்தேன் என்று தன் பேரனுக்காக வாங்கி வைத்திருந்த பொம்மை ஒன்றை எடுத்து ஹரிஷிடம் நீட்டினான். இந்தாடா கண்ணா, உனக்கு இந்த பாட்டியோட பிறந்த நாள் பரிசு. வாங்கி பார்த்த ஹரிஷ், பாட்டி பொம்மை ரொம்ப அழகாக இருக்குது, இருங்க பாட்டி, அப்பாவும் அம்மாவும் இங்கே தான் இருக்காங்க, நான் போய் கூப்பிட்டு வரேன் என்று சிறுவன் வேகமாக ஓடினான். ஹரிஷை காணாமல் சிவாவும் சக்தியும் தேடிக்கொண்டு இருந்த வேளையில் ஹோமின் நிர்வாகி அவர்களிடத்தில் தான் ஹரிஷை அழைத்து சென்றதாகவும் உடல்நிலை சரியில்லாத ஒருவருக்கு அவர் அறையில் சென்று இனிப்பு கொடுக்க அழைத்து சென்றதாகவும், அது மட்டுமல்லாமல் அந்த அம்மாளின் பேரனுக்கும் இன்று பிறந்த நாள், அதனால் உங்கள் பிள்ளைக்கு பரிசு கொடுக்க ஆசைப்பட்டார்கள், அதனால் தான் அழைத்து சென்றேன் என்று சொல்லி அவர்கள் இருக்கும் அறைக்கு அழைத்து சென்றார். லட்சுமி அம்மாளும் ஹரிஷும் பேசியதை கேட்டுக்கொண்டிருந்த சிவாவும் சக்தியும் அறைக்குள் நுழைந்தனர். அப்பா, நீங்களே வந்துட்டீங்களா? இங்கே பாருங்கப்பா, நம்ம பாட்டி
இங்கே தான் இருக்காங்க. பாட்டி இத்தனை நாள் டூர் போயிருந்தாங்களாம், இன்னைக்கு என்னோட பிறந்த நாளுக்கு வந்திருக்காங்கப்பா என்று சொல்லிக்கொண்டே தன் தந்தையிடம் பாட்டி கொடுத்த பரிசை காண்பித்தான். சரிடா கண்ணா என்றான் சிவா. அம்மா என்னை மன்னிச்சிடுங்கம்மா. கண்களில் கண்ணீருடன் சிவா தன் தாயின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டான். நான் உங்களை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லியிருக்கக்கூடாது. நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்கம்மா என்றான். உடனே கிளம்புங்கம்மா, நம்ம வீட்டுக்கு போகலாம். இனிமேல் நீங்கள் ஒரு நிமிஷம் கூட இங்கே இருக்கக்கூடாது என்றான். நீங்கள் இருக்க வீட்டில் இருக்க இஷ்டம் இருந்தால் இருக்கட்டும், இல்லைனா அவங்க அம்மா வீட்டுக்கே போகட்டும் என்றால் தன் மனைவியை பார்த்து முறைத்தபடி. என்னங்க நீங்கள் நான் இன்னும் அப்படியே இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? நான் செய்த தப்பெல்லாம் உணர்ந்துட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க அத்தை. இனிமேல் உங்கள் மனசு கஷ்டப்படுற மாதிரி நான் நடந்துக்க மாட்டேன். தயவு செய்து நீங்கள் வீட்டுக்கு வாங்க அத்தை என்ற சக்தியை ஆச்சரியத்தோடும் சந்தோஷத்தோடும் பார்த்தான் சிவா. உங்கள் யார் மேலேயும் எனக்கு கோபம் இல்லைப்பா. நீங்கள் எப்பவும் சந்தோஷமாக இருந்தால் எனக்கு அதுவே போதும். நான் இங்கே எந்த குறையும் இல்லாமல் சந்தோஷமாக தான் இருக்கேன். நீங்கள் 2 பேரும் என்னை கூப்பிட்டதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் என்னோட பேரன் பிறந்த நாள் அன்னைக்கு அவனை பார்க்கணும்னு நினச்சேன், பார்த்துட்டேன், அது போதும் எனக்கு. என் பையனும் என் மருமகனும் என்னைக்காவது ஒரு நாள் மனசு மாதிரி வந்து என்னை கூப்பிட மாட்டாங்களான்னு இது நாள் வரை இந்த உசுரை பிடிச்சு வச்சுருந்தேன். இப்போது அது நடந்துருச்சு, எனக்கு அது போதும் என்று தன் மகனை கட்டி கொண்டு தன் உயிரை விட்டாள் லட்சுமி அம்மா. தன் வாழ்வில் விடிவெள்ளியாய் முளைத்த அந்த பூமரம் இன்று வேரோடு சரிந்து தன் இலைகளை உதிர்த்து விட்டதை உணர்ந்து அம்மா என்று கதறினான் சிவா.